அன்பு தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 86வது அதிகாரமாக உள்ள இகல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 855வது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம். இகல் என்பதற்கு பகை உணர்வை முற்றிலும் நீக்குதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவரால் அழகாக வகுத்தமைத்து தரப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 855வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைவோம். இகழெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழூக்கும் தன்மையவர். இகழெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழூக்கும் தன்மையவர். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். மனதில் எழும் பகை உணர்வை வளரவிடாமல் அழிக்க நினைக்கும் வல்லவரை இவ்வுலகில் யாரும் வெல்வது அரிது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: தன் மனதில் எழும் பகை உணர்வை வளரவிடாமல் அழிக்க நினைக்கும் வல்லோரை இவ்வுலகில் யாரும் வெல்வது அரிது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் நம் மனதில் ஏற்படும் பகை உணர்வை அன்றே அழித்திடுவோம். நன்றி, வணக்கம்.